Hello friends, welcome to City Car Trainers, personalized car training services in Chennai at your doorstep. Viewers, today we have a new student. நம்மளோட அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேடம் ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா Hyundai Venue IMT வெஹிக்கிள். IMT வெஹிக்கிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இதில் IMTன்னு போட்டிருக்கோம். இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் கிளச் இருக்காது, பட் கியர் சிஸ்டம் நார்மலாக இருக்கும். கிளச் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கியரை அந்த ஸ்பீடுக்கு தகுந்தவாறு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். மேடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அகாடமியில் ஹைவேஸ் கிளாஸ்க்காக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைவேஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் நம்பர் 1 மூவிங் ஃப்ரம் சென்னை டு திண்டிவனம் ஆன் அ நேஷ்னல் ஹைவே NH 32ல் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு கிட்டே இருக்கும். உங்களுக்கு நேஷ்னல் ஹைவேல ஒரு பிகினர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, நம்மளுடைய டிரைவிங் கான்செப்ட்ஸ் நம்ம என்னெல்லாம் சொல்லித்தரோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு தியரிட்டிக்கலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய டிரைவிங் கான்செப்ட்ஸை ஆன் தி ரோட்டில் அப்ளை பண்ணும்போது அதோட ரிசல்ட் எப்படி வருது, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டு இந்த டாஸ்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்ப்போம். வியூவர்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ கிளச் கிடையாது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கிளச் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கியர் மட்டும் தான் ஷிஃப்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், யூ டோன்ட் ஹேவ் அ கிளச், ஒன்லி பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர். ஸோ நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது கியர் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணும்போது கியர் ரெடியூஸ் பண்ணணும். அவங்க ஓன் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள் Hyundai Venue, பிராண்ட் நியூ வெஹிக்கிள். நேஷ்னல் ஹைவே பொறுத்த மட்டில் பாயிண்ட் நம்பர் 1 லேன் ஃபார்மேஷன். நம்ம எந்த ஒரு ட்ராக்கில் மூவ் பண்ணும்போதோ கரெக்டான லேன் எடுத்துக்கணும், எதர் லெஃப்ட் லேன் ஒரு ரைட் லேன். இந்த ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவைடர் இருக்குது. ஸோ 4-way ஹை லைன் இது ஆக்சுவலாக. 2-way திஸ் சைட், 2-way தட் சைட். ஸோ இங்கே நம்ம மூவ் பண்ணும்போதே லெஃப்ட் லேன் ஆர் ரைட் லேன். நம்ம லெஃப்ட் லைனில் மூவ் பண்ணும்போது லெஃப்டில் பார்க் பண்ணியிருக்கிற வெஹிக்கிள்ஸ், லெஃப்டில் மூவ்மெண்ட்டாக இருக்கிற 2 வீலர்ஸ் இவங்களோட மூவ்மெண்ட்டை கரெக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் போர்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் மெயின்டெனன்ஸ். நம்ம இந்த ரோட்டில் மூவ் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். நம்ம எந்த ஸ்பீடில் மூவ் பண்ணுறோமோ அதே ஸ்பீடில் கான்ஸ்டண்ட்டாக ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். இந்த இடத்துல நான் மேடம் கிட்ட மெயினாக சொல்லியிருக்கிறது 60 to 80ல் ட்ரைவ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் மூவிங் on 80 here on a perfect speed. Yes ma'am. Here gradually slow down here. இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம இந்த கேப் பார்த்துக்கணும். கேப் அனலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், வெரி குட். லெஃப்ட் மிரர் பாருங்க. கிராஜுவலி கம் டு லெஃப்ட் லைன் ஹியர், கிராஜுவலி. வெரி குட், வெரி குட், பர்ஃபெக்ட். நான் இன்க்ரீஸ் கியர் ஃபர்தர், மேக் இட் தேர்ட் நோ. எஸ், ஸ்லோ பண்ணும்போது கியர் ரெடியூஸ் பண்ணணும், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணும்போது கியர் இன்க்ரீஸ் பண்ணணும். எஸ் மேம், அகைன் மேக் இட் ஃபோர்த் ஹியர். குட், மேக் அ மூவ். ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். ஜென்டலாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஹோல்டிங் ரொம்ப ரிஜிடாக டைட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஹோல்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்ட் அண்ட் ஜாயின்ஸில் பெயின் வரும். பர்ஃபெக்ட் மேம். லேன் சேஞ்சிங் இன் கேஸ் ஆஃப் அப்டக்கிள். நம்மளோட லேனில் ஏதானோ அப்டக்கிள் இருந்தால் மட்டுமே தான் நம்ம லேன் சேஞ்ச் பண்ணணும். அன்னெசரியாக நம்ம லேன் ஷிஃப்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இதை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லேன் சேஞ்சிங் பண்ணும்போது மிரரை ஃப்ரீக்வெண்ட்டாக அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம லேன் சேஞ்ச்மெண்ட்டே கொடுக்கணும். நம்ம அப்படி மிரர் அப்சர்வ் பண்ணும்போது பின்னாடி வர வெஹிக்கிள் எந்த லேனில் இருக்காங்க, எந்த டிஸ்டன்ஸில் இருக்காங்கன்னு பார்த்துக்கணும். எஸ் மேம், நீங்கள் ரைட் லைனில் வாங்குவீங்க. நான் ஷீ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் த ரைட் லைன். கிராஜுவலாக வராங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வியூவர்ஸ், அவங்களோட ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் டில்ட்டிங்லேயே தான் வரணும். சடனாக திருப்பக்கூடாது. சடனாக திருப்பினா இம்பேக்ட் மேஜராக இருக்கும். உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நம்ம ஒரு லேன் சேஞ்ச் பண்ணும்போதும் சரி, ஒரு இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போதும் சரி, ஒரு வெஹிக்கிள் ஓவர்டேக் பண்ணும்போதும் ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணணும். உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு அந்த கம்ஃபர்ட் ஃபீல் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஆன் ஸ்பீட் வேரியேஷன். ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ஸ் இல்லாமல் லெஃப்ட் ஆர் ரைட் போகக்கூடாது. ஸ்டீரிங் கண்ட்ரோல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் என்னென்னா, நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகும். ஸோ அந்த ஷேக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட்டில் வெஹிக்கிள் மூவ் ஆகும்போது நம்ம லிட்டில் பிட் ஆஃப் ரைட்டு கொண்டு வரணும். லிட்டில் பிட் ஆஃப் ரைட் மூவ் ஆகும்போது லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட் கொண்டு வரணும். நியூட்ரல் பேலன்ஸ்டாக இருக்கணும் ஸ்டீரிங் நம்ம ஹோல்டு பண்ணும்போது. அந்த நியூட்ரல் பேலன்ஸ்டாக நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்டில் ஹோல்டு தான் ஸ்டீரிங்கில். ஜென்டில் ஹோல்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா
அதை நம்ம பர்ஃபெக்டாக கண்ட்ரோலில் கொண்டு வந்துக்கிறோம். லிட்டில் பிட் ஆஃப் லெஃப்ட், லிட்டில் பிட் ஆஃப் ரைட், நம்மளோட சென்ஸ் இல்லாமல் அதை போகக்கூடாது. நம்மளா திருப்பினா தான் போகணுமே தவிர அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அதர் வெஹிக்கிள், எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கணும் கரெக்டாக. டிஸ்டன்ட் அனலைசேஷன் ஆன் ரோட்ஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே நம்ம மூவ் பண்ணும்போதே நமக்கு முன்னாடி மூவ் பண்ணுற வெஹிக்கிள்ஸோட மூவ்மெண்ட் எப்படின்றத பார்த்துக்கணும். அந்த பஸ்ஸு போகிறாருன்னா அந்த பஸ்ஸு எந்த லேனில் போகிறாரு, என்ன டிஸ்டன்ஸில் போகிறாரு, எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு, அவருக்கு முன்னாடி எதனா அப்டக்கிள் இருக்கா, இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் இந்த இடத்துல மூவ் பண்ணும்போது. அதே மாதிரி ஹார்ன் சத்தம் கேட்கும்போது உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிரர் பார்க்கணும். அவங்க எதுக்காக ஆன் பண்ணுறாங்க, அவங்க எந்த லேனில் வராங்க, என்ன டிஸ்டன்ஸில் வராங்கன்றதையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். யூசிங் எஸ் ஆர் நோ தியரி ஆன் சிக்னல்லெஸ் ஜங்ஷன். எஸ் ஆர் நோ தியரி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் மூவ் பண்ணும்போது ஜங்ஷன்ஸ் வரும், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் கிராசிங்ஸ் பண்ணுவாங்க. அப்படி கிராசிங்ஸ் பண்ணும்போது எய்தர் நம்ம அவங்கள லீவ் பண்ணிடணும், இல்லைனா ஹார்ன் பண்ணணும். ஸ்லோ பண்ணிக்கோங்க, இட்ஸ் அ கர்வ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணி தான் கர்வ் பண்ணணும். பிகாஸ் ஒரு வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டு நம்மளோட லைனுக்குள்ளே வரும் கர்விங்கில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்ஸாக இருக்கட்டும், பென்ஸாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லோ பண்ணிட்டு தான் கர்விங்கே பண்ணணும். அதே ஸ்பீடில் பண்ணக்கூடாதுன்னு நான் மேம் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்லோ பண்ணிட்டு பண்ணும்போது மட்டுமே தான் நமக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும், ஸ்பீட் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும். ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணால் ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக வரும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் கரெக்டாக இருந்தால் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு 100% கம்ஃபர்ட் இருக்கும். வியூவர்ஸ், நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற சுச்சுவேஷன் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹைவேஸில் மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக யாரானா வந்துட்டா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும். மெனி வியூவர்ஸ் என்கிட்ட கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருப்பாங்க, சார் சடனாக ஒரு டாக் குறுக்க வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு கவு குறுக்க வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, பீப்புள்ஸோட கிராசிங் இருந்தால் என்ன பண்ணுறது, இது கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸுக்குமே இந்த சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு வெஹிக்கிள்ஸ் கூட சடனாக கிராஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா பேனிக் ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரேக் அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக இருக்கணும். அந்த அப்டக்கிள் வர டிஸ்டன்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டெண்டாக ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இங்கே மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு முன்னாடி வந்து ஒரு 10 மீட்டர்ஸில் ஒரு அப்டக்கிள் குறுக்க வராங்க அப்படின்னா நம்ம அந்த 10 மீட்டர்ஸில் இங்கேயே பிரேக் அடிச்சிடக்கூடாது. அந்த 10 மீட்டர்ஸ் வரைக்குமே அந்த அப்டக்கிள் கிட்ட வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கணும். பிரேக் அப்ளிகேஷனை ஸ்மூத்தாக கொண்டு போகணும். சடனாக நம்ம பிரேக் ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பட் நமக்கு பின்னாடி வரவங்க வந்து நம்ம டச் பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சடன் பிரேக் இருக்கவே கூடாது. எஸ் ஆர் நோ தியரி இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு ஜங்ஷனில் நம்ம தூரமாகவே பார்த்துட்டோம், அதனால தான் டிஸ்டன்ட் அனலைசேஷன் ஆன் ரோட்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். இங்கே நம்ம மூவ் பண்ணும்போதே தூரமாகவே நம்ம பார்த்துட்டு ஒரு அப்டக்கிள் ரைட் அண்ட் லெஃப்ட்டில் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ன் பண்ணிவிட்டு அவங்கள நிற்க சொல்லணும். நீங்கள் நில்லுங்க, நான் ஃபஸ்ட்டு போயிடுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நோ, ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் யூ, நான் ஹார்ன் பண்ணால் தான் கான்ஃபிடென்ட்டாக மூவ் பண்ண போகிறேன்ற டிசிஷன் நம்ம எடுத்துடுறோம். எஸ், ஐ எம் கோயிங் டு லீவ் தம், நீங்கள் கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்கள லீவ் பண்ணிடணும். இந்த 2 டிசிஷன் தான் எடுக்கணுமே தவிர நம்ம போகலாமா வேணாமா, அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம மூவ் பண்ணியிருந்தோம்னா அப்போ தான் நமக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனே அரைஸ் ஆகும். Next point is smooth brake application, observation of signboards and signals, safe distance maintenance and adjustment for other vehicles. இப்போ இந்த பஸ்ஸை நம்ம ஓவர்டேக் பண்ண போகிறோம்னா இந்த டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஓவர்டேக் பண்ணணும். அதே மாதிரி ஓவர்டேக் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி என்ன அப்டக்கிள் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துட்டே போகணும். அவருக்கு முன்னாடி எதனா அப்டக்கிள் இருந்ததுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் வருவார். அவர் அப்படி ரைட்டில் வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹார்ன் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட்டாக ஓவர்டேக் பண்ணணும். ஒரு வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வெஹிக்கிளோட ஸ்பீடு என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். அவங்க ஒரு 60ல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம 80ல் போனால் தான் அவங்கள ஓவர்டேக் பண்ண முடியும். அவங்க 80ல் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம 100ல் போனால் தான் அவங்கள ஓவர்டேக் பண்ண முடியும். நம்ம 100 போகிற அளவுக்கு நம்ம வந்து கான்ஃபிடென்ஸாக இருக்கோமா அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். சிட்டி கார் ட்ரெயினர்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட மெயினாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எந்த ஸ்பீடில் வேணால் ட்ரைவ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து 100 கிட்ட தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த ஸ்பீடாமீட்டர் பார்த்தாலே தெரியும். 90 to 100 ரேஞ்சில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஸ்பீடில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளோ ஆஃப் ட்ரைவ் இருக்குது. ஸ்டீரிங் கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்பீட் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்குது. யாராவது நடுவில் வந்தால் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த ஸ்பீடில் மூவ் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. A to Z ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு செல்ஃப் அனலைசேஷனாக ஓகே இந்த ஸ்பீடை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த ஸ்பீடில் நம்ம மூவ் பண்ணுறது கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த ஸ்பீடில் போகலாம். பட் ஒரு பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கம்மியாகவே இனிஷியல் ஸ்டேஜில் 60, 80, 100 அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்.
வியூவர்ஸ் இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு திண்டிவனம் நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ஃபர்மேட்டிவ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நேஷ்னல் ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது எதனா டவுட்ஸ் இருந்தது, கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பில்டப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிட்டி கார் ட்ரெயினர்ஸில் ஹைவேஸ்க்கு மட்டுமே தனியாக இருக்குது பேக்கேஜஸ். சென்னை டு திருச்சி ஒரு பேக்கேஜ் இருக்குது, கும்பகோணம் ஒரு பேக்கேஜ் இருக்குது, பாண்டிச்சேரி இருக்குது. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர், கிருஷ்ணகிரி, ஓசூர் அண்ட் மெயின் ஹைவே பேக்கேஜ், ஹைலைட்டான ஹைவே பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு திருப்பதி தான். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் நம்ம திருப்பதி கூட்டிகிட்டு போயிடுவோம். பிகாஸ் திருப்பதி பொறுத்த மட்டும் சிங்கிள் லைன் ஹைவே, டபுள் லைன் ஹைவே, ஹில்ஸும் கவர் ஆகும். இந்த ஹைவே பேக்கேஜில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே அண்ட் ஃப்ரம் திண்டிவனம் டு பாண்டிச்சேரி நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடில் ட்ரைவ் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் ஹைவே அண்ட் மகாபலிபுரம்லேருந்து அகைன் வி ஆர் கோயிங் டு ட்ரைவ் ஆன் ஈசிஆர். ஸோ ஒரு சிங்கிள் டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் ஹைவே, டபுள் லைன் ஹைவே, நேஷனல் ஹைவே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் கவர் ஆகிடும். ஈசிஆர் ரோட் ட்ரைவும் கவர் ஆகிடும். சென்னையில் மேக்ஸிமமாக இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட்ஸில் தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட் யுவர்ஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாருக்கு டிரைவிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் சிட்டி கார் ட்ரெயினர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். We have maximum 5 to 6 trainers in our academy. Also, we provide training in various languages: Tamil, Hindi, Telugu and English. Thank you, viewers.